friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மதுரா பேடா. அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்னென்னா 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். இது கூட பால் பவுடர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் என்னென்னா பால் பவுடர் வந்து நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் என்னென்னா குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது பால் கூட ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லம்ஸ் வரும். அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து லைட்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த கட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மதுரா ஸ்வீட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்னா 20 ml மில்க்கு நம்ம வந்து 80 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கரைச்சிக்கலாம். லம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இதை வந்து விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணனா என்ன ஆகுனா ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு வாட்டரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம 200 ml அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து என்னென்னா கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது நல்லா திக்காகிட்டு பன்னீர் மாதிரி வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி பண்ணணும், கை எடுக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப தீஞ்ச வாசம் அடிக்கக்கூடாது, ஆனால் வந்து லைட்டாக கலர் மாறணும், அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டது இந்த அளவுக்கு போதும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா வந்து அதாவது கோல்டன் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கிட்டு இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டு விட்டு இந்த கலர் நம்ம கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிட்டே வரணும். மெதுவாக அப்படியே வந்து ப்ரௌன் ஆகணும். ஃபாஸ்ட்டாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரியே கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பட் இன்னுமே என்னென்னா நல்லா அப்படியே வந்து கைவிடாமல் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலர் வந்துடுச்சு, கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். அதாவது நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. இது தீஞ்ச ஸ்மெல் வந்து வர மாதிரி, அதாவது ரொம்ப தெரியாது உங்களுக்கு, பார்த்தா வந்து தீஞ்ச மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த சவுண்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணிட்டோம். உங்களுக்கு மில்க் பவுடர்லேயே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் 7 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணாலே போதும். 2 3 4 5 6. இது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் தேவைப்படும் நம்மளுக்கு. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈரப்பதம் கிடச்சிதுன்னா நல்லா வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கையில் நெய் லைட்டாக தடவிக்கலாம். நம்ம ரவுண்ட் வேணுன்னா ரவுண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா பேடா அந்த ஷேப்லேயும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் லைக் ஓவல் மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் வந்து
அப்படியே பிடிக்கிறப்போ என்னென்னா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். லைட்டாக நெய் தடவி பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இது லைட்டாக உங்களுக்கு விடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி சுகர் பவுடர் இருக்குது, இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷேப் எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்கொயராகவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கும் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். தீபாவளி ஸ்பெஷல் மதுரா ஸ்வீட்ஸ் ரெடி. மதுரா பேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கல்லாதான் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று. விளக்கம்: கற்றவரின் அவையில் கல்லாதவன் பேச வேண்டும் என்று விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண்மையை விரும்பினார் போன்ற அறியாமையாகும்.